அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من صلى سنتي عشرة ركعة في اليوم بنى الله له بيتا في الجنة. وقال أيضا ما من مسلم تصيبه مصيبة فيقول ما أمره الله إنا لله وإنا إليه راجعون اللهم أجرني في مصيبتي واخلفني خيرا منها إلا أخلفه الله خيرا منها. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. படைத்த அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய அருளையும் கருணையையும் ஆதரவு வைத்து துவங்குகிறேன். கருணை நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பாக்கியம் பொருந்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த சிறப்புமிகு இரவிலே இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் எந்த நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைந்த ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் கைகால் சுகத்தையும் கடைசி வரை யாரிடத்திலும் தேவையாகாமல் கண்ணியமாக வாழ்வதையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்குவானாக. மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பொருளாதாரத்தில், குடும்பத்தில், நாம் செய்யக்கூடிய தொழிலில், வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் அனைத்தையும் விட்டு வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை வழங்குவானாக. உலகை விட்டு நம்முடைய ஆத்மா பிரிகிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு வல்ல அல்லாஹ் நம் எல்லோருடைய வாழ்வையும் முடிப்பானாக. நாளை நல்லோர்கள், சாலிஹின்கள், சித்தீக்கின்கள், சுகதாக்கள் கூட்டத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சேர்த்து புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்துக்கு மரியாதைக்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இஸ்ரா மியராஜ் என்று சொல்லப்படுகிற குர்ஆன் நிரூபிக்கக்கூடிய ஒரு நன்னாளிலே, ஒரு நல்ல இரவிலே நாம் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா மிகச்சிறந்த மார்க்க மேதை, பல 100 கிரந்தங்களை, மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை எழுதி கொடுத்த ஒரு மகத்தான பேரறிஞர். 15 முக்கியமான இரவுகள் இருக்கிறது என்று பட்டியலிடுகிறார். பாக்கியமான இரவுகள் 15. அந்த 15 இரவுகளில் ஒரு இரவு இந்த ரஜபு மாதத்தில் வரக்கூடிய 27வது இரவு இஸ்ரா மியராஜினுடைய இரவு என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். எனவே முதலில் நாம் இதை புரிய வேண்டும், உள்வாங்க வேண்டும். நாம் பாக்கியமான இரவில் இருக்கிறோம். சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்தன்மையை உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் புனிதர் என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை, உயர்ந்த நோக்கத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அருள் பொருந்திய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்த இரவுதான் லைலத்துல் மியராஜ். இந்த மியராஜினுடைய இரவு என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். திருக்குரானிலே பனு இஸ்ராயில் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. 15வது ஜுஸ், அதனுடைய துவக்கமே அந்த அத்தியாயம்தான். அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் அந்த இஸ்ரா மேராஜை பற்றித்தான் பேசுகிறான்.
சுபஹானல்லதி அஸ்ரா பி அபிதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் தன்னுடைய அடியாரை இரவோடு இரவாக அழைத்து சென்றான். எங்கிருந்து அழைத்து சென்றான்? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றான். பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்ட இடம் என்றால், பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் எப்படிப்பட்ட இடம் என்றால், பாரக்னா ஹவுலஹு, அதனை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடங்களிலே நாம் பரக்கத் செய்திருக்கிறோம். அந்த இடத்திற்கு அழைத்து சென்றான். அதற்கு பிறகு இதுவரை குர்ஆன் சொல்லக்கூடியது. இதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து என்ன நடந்தது, எங்கே சென்றார்கள், எதை கண்டார்கள், என்ன பெற்றார்கள், என்ன விதமான அத்தாட்சிகளை பார்த்தார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ் நிரூபிக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் நேரடியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயணம் இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த பயணம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய அதிசயங்களை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த பயணத்தின் ஏற்பாடு. நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் நம்முடைய தூதருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பயணத்தினுடைய ஏற்பாடு என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். எனவே குர்ஆனும் ஹதீஸும் உண்மைப்படுத்தக்கூடிய புனிதமான ஒரு இரவுதான் லைலத்துல் மிஅராஜ், லைலத்துல் இஸ்ரா என்ற இந்த இரவு என்பதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழைத்தான்? உலகத்தில் யாருக்கும் கிடைக்கப்பெறாத வாய்ப்பை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தான். காரணம், அவர்கள் தன்னிகரற்றவர்கள், தனித்தன்மைக்குள்ளவர்கள். 124,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக, ஆகிரும் நபியாக, காத்தமுன் நபியாக, நபிமார்களின் முத்திரையாக, நபிமார்களின் இறுதியானவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தார். சில நபிமார்களோடு அல்லாஹ் பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு உதாரணம். சில நபிமார்களுக்கு வஹியை கொடுத்து அல்லாஹ் பேசினான். இன்ன பிற நபிமார்கள் அதற்கு உதாரணம். ஆனால் நபிமார்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் நேரடியாக அழைத்து பார்த்து பேசி பரிசல்களை வழங்கினான், அன்பளிப்புகளை கொடுத்தான். அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த தனித்தன்மை. இவர்கள் நபிமார்களில் தனித்துவம் மிக்கவர்கள் என்பதை அல்லாஹ் உணர்த்த நினைத்தான். இந்த உலகம் உள்ளளவும் அவர்கள் இது பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நினைத்தான். அதற்கான வழிவகைதான் மேராஜ், லைலத்துல் இஸ்ரா. இந்த இஸ்ரா பயணத்தின் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்தன்மையை அல்லாஹ் உலகையே செய்தான். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சற்றேறக்குறைய மக்காவின் வாழ்க்கை நபித்துவத்திற்கு முன்னால் 40 ஆண்டுகள், நபித்துவத்திற்கு பின்னால் சற்றேறக்குறைய 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுகளில் 10 ஆண்டு தனக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருந்தவர்கள் அபூ தாலிபும் அன்னை ஹதீஜா பிராட்டியாரும். ஹதீஜா நாயகியார், நாயகத்தினுடைய துணைவியார். அபூ தாலிபியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனாரோடு பிறந்தவர்கள், தகப்பனாரோடு பிறந்த சகோதரர். சின்னத்தாவோ பெரியத்தாவோ வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அபூ தாலிபும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பெருமானாருக்கு அப்படி ஒரு உறுதுணை, அப்படி ஒரு ஆதரவு, அப்படி ஒரு அவர்களுடைய பயணத்தில் மிகப்பெரிய சப்போர்ட்னு வச்சுக்கங்களேன். அபூ தாலிபின் மரணம் நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு நடக்கிறது. நபித்துவம் கொடுக்கப்பட்ட 10வது ஆண்டு அபூ தாலிப் இறந்து போகிறார். அவர் இருக்கும் வரை மக்காவினுடைய பெரிய பெரிய தலைவர்கள் நபிகளை நெருங்க தயங்கினார்கள், யோசித்தார்கள். சரி, பெரிய தலைவருக்கு சொந்தக்கார புள்ள மட்டுமல்ல, ஒரு மதிப்புமிக்க மனிதர் அபூ தாலிப், எல்லோருடைய பார்வையிலும் கண்ணியமாக இருந்தார், ஒப்பற்ற தலைவராக இருந்தார், மிகச்சிறந்த எல்லோரோடும் அனுசரணையோடு, பக்குவத்தோடு, மிகச்சிறந்த பண்போடு நடந்து கொண்டவர். சரி, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு.
அதனால தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் கூட கொஞ்சம் யோசித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்குவதற்கு. ஒரு கட்டத்தில் அபூ தாலிபிடத்திலே போய் எல்லாம் பேசினார்கள் மக்காவினுடைய தலைவர்கள். என்ன உங்க புள்ள இப்படி சொல்லு கேட்காம இருக்கிறாரு, எதை எடுத்தாலுமே நமக்கு ஆப்போசிட்டாவே இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா, நீங்க பெரியவங்க, முக்கியமானவங்க, நம்ம ஊர்ல பெரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர், உங்க பேச்சுக்குன்னு மரியாதை இருக்குது மக்கள்கிட்ட, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா, உங்க புள்ள தானே அவரு, என்னமோ புது கொள்கையை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு, மக்கள்கிட்ட அதை சொல்றாரு, அதற்குன்னு தனி கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கிறாரு, தனி ஒரு இயக்கமாக அவர் செயல்படுறாரு, நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா என்று நல்லது சொல்ற மாதிரி அபூ தாலிபிடத்திலே வந்து திரியேற்றி விட்டு சென்றார்கள் மக்காவினுடைய விரோதிகள். அபூ தாலிப் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஊர்ல பேசிக்கிறாங்களா வாப்பா, நான் உங்களை தடுக்க நினைக்கல, உங்களுக்கு தடையிடணும் முட்டுக்கட்டையா இருக்குன்னு நினைக்கல, உங்களுடைய முன்னேற்றத்துல உங்களுடைய வளர்ச்சியில நீங்க ஏதோ ஒரு இலக்கை நிர்ணயிச்சு பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, அதுல குறுக்கீடு செய்யணும்னு நினைக்கல. ஆனாலும் 4 பேர் இப்படி பேசிக்கிறாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு அபூ தாலிப் கேட்ட உடனே ரொம்ப தன்மையோடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தந்தையே, இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா நீங்க கொஞ்சம் உங்களுடைய விஷயத்துல பின்வாங்கிக்கலாமா, அதை பரிசீலனை செய்யலாமா என்று என்கிட்ட கேட்குற மாதிரி தெரியுது. இவங்க பேச்சையெல்லாம் கேட்டுட்டு நீங்க ஒரு நடுநிலையா உட்கார்ந்து யோசிச்சு இவர் செய்யறது சரியா தவறா என்றெல்லாம் பார்க்காமல் அவங்க சொல்றாங்களே இவங்கள சொல்றாங்களேன்னு சொல்லி என்கிட்ட வந்து நீங்க ஒரு செய்தியை சொல்ல வர்றீங்க. இப்ப சொல்றேன் கேட்டுங்க. நீங்க இல்லை, இந்த உலகத்திலேயே சேர்ந்து எல்லாரும் என் ஒரு கையில சூரியனையும் மறு கையில சந்திரனையும் கொடுத்து நீ இருக்கக்கூடிய இந்த சத்தியத்திலிருந்து கொஞ்சம் பின்னாடி வாயேன் என்று சொன்னாலும் ஒரு காலம் நான் வரமாட்டேன். நான் ஏற்றெடுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கை அவ்வளவு உறுதியானது, அவ்வளவு நிலையானது. இதிலிருந்து பின்வாங்குதல் என்கின்ற எண்ணப்பாடே எனக்கு கிடையாது. அதற்கான ஒரு சின்ன சிந்தனை கூட தடுமாற்றம் எனக்கு இல்லை. நான் தெளிவாக இருக்கிறேன். நான் போற பாதை கரெக்டு, நான் போற எனக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கு கரெக்டு, அதை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு, முகம் கொடுப்பதற்கு, அதை சந்திப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் கொஞ்சம் கோலையா பயந்தாதானே இதெல்லாம், அதெல்லாம் இல்லை என்று துணிச்சலாக சொன்ன நேரத்திலே அபூ தாலிப் சொன்னார், இவ்வளவு உறுதியான நிலைப்பாடு என்றால் உங்கள் விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருங்கள், எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருக்கிறான், நானும் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அவ்வளவு பெரிய ஆறுதலாக இருந்தவர் அபூ தாலிப். கொஞ்சம் சவுண்ட் வைங்க, மோதினாரது இந்த சவுண்டை கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தார்கள். எனவே அதற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர்கள் அபூ தாலிப் நபித்துவத்தினுடைய 10ஆம் வருடம் இறந்து போகிறார். மிகப்பெரிய கவலை. அதிலிருந்து சரியா 6 மாசம் தன்னுடைய துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மௌத். ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயசுல சேர்ந்தவங்க வாழ்க்கையில, நபிக்கு 25 வயசு, அந்த அம்மாவுக்கு 40 வயசு, இப்போ நபிக்கு 50 வயசு, கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் வாழ்க்கையை தனக்காக வேண்டி அர்ப்பணித்த பெண்மணி. இப்படி அப்படி பெண்ணெல்லாம் சொல்ல முடியாது ஹதீஜாம்மாவை. ஹதீஜாம்மாவின் நெகிழ்ச்சியான தியாகத்தை நாம் உள்வாங்க வேண்டும் என்றால் இன்னைக்கும் அதற்கான ஈரத்துடன் இருக்கக்கூடிய சான்று மக்காவில் இருக்கக்கூடிய ஜபல நூர், ஹிரா கோகை என்று சொல்றோமே, ஜபல நூர், குர்ஆன் இறங்கிய அந்த அற்புதமான மலை. அந்த மலையின் உச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்களை இறக்கினார். ஜபல நூர். இது இன்னைக்கு 2026 இல்லையா? இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தாலும் பிரமிப்போடு தான் அதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு அதற்கு மேலே ஏற வேண்டும் என்றாலும் மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும். வளர்ச்சி வந்துருச்சு, ரோப் கார் வந்துருச்சு, என்னென்னலாமோ இருக்குது இல்லையா? அதிவிரைவான வாகனங்கள் வந்து விட்டது. இன்னைக்கு போய் நீங்கள் ஜபல நூரை, ஹிரா குகையை பார்த்தாலும் இப்படிதான் அண்ணாந்து பார்க்க வேண்டும். அவ்வளவு உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மலை.
இன்னைக்கு நாம் திடகாத்திரமான பிள்ளைகள் வாலிபர்கள் அதில் ஏற வேண்டும் என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு 2 மணிலிருந்து 3 மணி நேரம் செலவிட வேண்டும். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஹதீஜா அம்மா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயசா இருக்கும் பொழுது, அந்த 55-60 வயதினுடைய காலகட்டத்திலே அந்த மலைக்கு மேலே தன்னுடைய கணவனார் இருந்த அந்த தியானத்தில் தனித்திருந்த அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடத்திலே ஒதுங்கியிருந்ததினாலே அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான தேவைக்கான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு, நம்ம ஊர் சைடெலாம் சொல்லுவாங்க செம்மாடு சுத்துதல் அப்படின்னு சொல்லி, தலையில் ஒரு துணியை சுற்றி வச்சு அதுக்கு மேலே ஒரு பானையோ பாத்திரத்தையோ வச்சு அந்த பாத்திரத்தில் நபிகளுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வச்சு இங்கிருந்து போனாங்க மேலே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காட்சியை நீங்கள் யோசிக்க வேண்டும். போன வருஷத்தோட அல்லது 2014ஓட ஒப்பிடக்கூடாது. ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த மண் எப்படி இருந்திருக்கும், அங்கே இருந்த சூழல் எப்படி இருந்திருக்கும், இன்னைக்கே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக நமக்கு பெரிய கஷ்டமாக அதில் ஏறுவது காட்சி தரும் பொழுது, அந்த காலகட்டத்தில் ஹஜரத் ஹதீஜா அம்மா ஏறினாங்கன்னா எவ்வளவு பெரிய தியாக செம்மலாக அவங்க எடுத்திருப்பாங்க. ஒரு கணவனுக்கான சிறந்த மனைவியாக வாழ்ந்தாங்க. அவங்களுடைய தியாகத்தை போற்றி பாராட்டும் விதமா அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ரசூலே நபியே, உங்கள் துணைவியார் ஹதீஜா வர்றாங்க, அவங்க தலையில செம்மாடு சுற்றி வச்சிருக்கிறாங்க, ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க, அதில் உங்களுக்கான உணவு, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வர்றாங்க, நீங்க தனிமையில் இருக்கிறீங்களே, இறைவனை நெருங்கி கொண்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவ்வளவு சிரமத்தோடு அவ்வளவு வயது மூத்த பெண்மணி ஏறி வருகிறார்கள். அல்லாஹ் அந்த அம்மாவுடைய தியாகத்தை பொருந்திக்கிட்டான். அவங்க உங்கள்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொன்னா அப்படின்ற செய்தியை சொல்லுங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, ஹதீஜா அம்மாவுக்கு சலாம் சொன்னா அப்படின்ற செய்தியை சொல்லுங்க. அதோட முடிச்சுக்காதீங்க, நானும் சொன்னேன்றதை சொல்லிடுங்க. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சலாம் சொன்னான் என்கின்ற ஒரு சிறப்பு பெயரை பெற்ற பேறு பெற்ற பெண்மணி ஹதீஜா அம்மா மட்டும்தான். ஹதீஜா அம்மாவுக்கு யார் சலாம் சொல்லிவிட்டார்? அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டார். அந்த சலாத்தை எடுத்து கொண்டு வந்து நபியிடத்திலே சொன்னது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் அந்த அம்மா வந்த உடனே, அவங்க ஏறி மேலே வந்த பின்னாடி எல்லாத்தையும் இறக்கி வச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஜா அம்மா உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான், இப்போ தான் ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால தான் என்ன சொல்லியிருப்போம், அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லியிருப்போம் தானே. நம்ம யாராவது நமக்கு நேருக்கு நேர் சலாம் சொன்னால் அலைக்கும் சலாம் சொல்லுவோம். யாராவது சலாம் சொல்லி விடுறாரு, வீட்டிலேருந்து சொல்லி விடுறாரு, அவங்க ஊர்லேருந்து சொல்லி விடுறாரு, உங்களை பார்த்தா அவர் சலாம் சொல்ல சொன்னார், நம்ம என்ன செய்யணும்? பதிலுக்கு அலைக்கும் சலாம்னு சொன்னவருக்கும் சொல்லணும், எதிர்த்தாப்புல இருக்கவருக்கும் சொல்லணும், யாரு சொல்லிவிட்டாரோ அவருக்கும் பதில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அலைக்கும் சலாம், உங்களுக்கு இது சலாமுக்கு பதில். அவருக்கு எப்படி சலாம் சொல்றது? அலைஹி சலாம், அவருக்கும் அல்லாஹ்வின் சலாம் உண்டாகட்டும். ஒரு பெண் சொல்லிவிட்டு இருந்தால் அலைஹஸ் சலாம், அந்த பெண்மணிக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். இப்படிதான் பதில் சொல்றது. இப்போ அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டான்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் ஹதீஜா அம்மா ரொம்ப அறிவு கூர்மையான பெண்மணி, ஆற்றல் மிகுந்த பெண்மணி, கல்வியிலும் ஞானத்திலும் மிக உயர்ந்த பெண்மணி. அல்லாஹு சலாம், அவனே சலாம், வ மினல்லாஹி சலாம் வ இலைக்க யர்ஜிஉ சலாம், அல்லாஹ்விடத்திலிருந்து தான் சலாமே வருகிறது, பிறக்கிறது, அவனிடத்தில் தான் சலாமே சென்று சேர்க்கிறது. அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லலை, அலைக்கும் சலாம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லலை. சலாம் என்பது சாந்தி சமாதானம் என்பது எங்கிருந்து வருது? அல்லாஹ்விடம் தான் வருது. அவன் தான் சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவன். சாந்தி சமாதானம் எல்லாம் எங்கே போய் மீளுகிறது, எங்கே போய் முடிகிறது? அல்லாஹ்விடத்தில் தான் முடிகிறது. அல்லாஹு சலாம் வ மினல்லாஹி சலாம் வ இலைக்க யர்ஜிஉ சலாம். இதுதான் ஹஜ்ரத் ஹதீஜா அம்மா அல்லாஹ் சொன்ன சலாத்துக்கு பதிலாக சொன்னது. வரலாற்றில் எழுதி வச்சிருக்காங்க. இப்படி பல கட்டங்களில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்தவர்கள். இதை நான் சொன்னது ஒன்று. இந்த மாதிரி 1000 காட்சிகள் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் நிரம்பி கிடக்கிறது. ஒருபுறம் அபூ தாலிபினுடைய மரணம், மறுபுறம் ஹதீஜா அம்மா அதுலேருந்து சரியா 6 மாதம் இறந்துட்டாங்க. அதாவதுங்க, நமக்கு நெருக்கமானவர்களின் இழப்பின் நேரத்தில் நமக்கு வரக்கூடிய அழுத்தம் இருக்கிறது, உள்ளபடி அதை ஈடு செய்ய முடியாது. தமிழில் சொல்லுவாங்க, ஈடு செய்ய முடியாத இழப்பு, நிவர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு உண்டான கவலை, ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய வருத்தம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இழப்பு பல நேரங்களிலே ஒருவருடைய
மரணம் நமக்கு நெருக்கமானவர், அவர் நண்பராக இருக்கலாம், அல்லது நம்முடைய நெருங்கிய உறவினராக இருக்கலாம், அல்லது நமக்கு துணையாக இருந்த கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ இருக்கலாம். எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரிதான், நமக்கு நெருக்கமானவர்களின் மரணம் நம்மை என்னவோ செய்துவிடும். மிகப்பெரிய கவலையிலும் ஆழ்ந்த துயரத்திலும் நம்மளை ஆழ்த்திவிடும். ரசூலுல்லாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளைக்கு பேர் இப்ராஹிம் பேர் வச்சாங்க. ரசூலுல்லா தன்னுடைய மகனுக்கெல்லாம் எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு இப்ராஹிம் பேர் வச்சாங்க. என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாதா, எல்லாத்துக்கும் மூத்த, அவங்களுடைய குடும்பத்திலேயே முன்னால் இருக்கக்கூடிய மூத்த முன்னோர்களில் ஒருவர். இப்ராஹிம் பேர் வச்சாங்க. இன்னொரு பிள்ளைக்கு தன்னுடைய அப்பாவுடைய பேரை வச்சாங்க, அப்துல்லான்னு வச்சாங்க. தன்னுடைய தகப்பனார் பெயர் என்னவோ அதை வைத்தார்கள். நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குது தெரியுமா? இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனோடய அந்த பழக்கம் இருக்குது. வீட்டில் 3 குழந்தை பிறந்தா ஒரு குழந்தைக்கு அத்தாவுடைய பேர் வைப்பாங்க. பெரும்பாலும் வைப்பது பழக்கம். எல்லா ஊர்களையும் அந்த வழக்கம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படியே அதனுடைய ரூட் கொஞ்சம் மாறிடுச்சு. வேற நவீன பெயர்களை வைத்துக் கொள்வோம், எப்படியே பழைய பெயரை வைத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகனுக்கு பெயராக தேர்வு செய்தது இப்ராஹிம் வச்சாங்க. இன்னொரு பிள்ளைக்கு அப்துல்லான்னு வச்சாங்க. ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் பொது பெயர் வைத்தார்கள், காசிம். ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் காசிம்னு பேர் வச்சாங்க. அது பொது பெயர், குடும்பத்தில் யாருக்கும் இல்லாத பெயர். அந்த காசிம் பிறந்ததுக்கு பின்னதான் ரசூலுல்லாவுக்கு அபுல் காசிம்னு பேர் வந்துச்சு. அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பேர் வந்துச்சு. இப்போ செய்தி சொல்றேன். இப்ராஹிம் பிறந்தார், ரொம்ப அன்பாக வளர்ந்தார். ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சின்ன பிள்ளையிலிருந்து ரொம்ப நெருக்கத்தோடு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் திடீரென்று அவருக்கு நோய் ஏற்பட்டு அந்த நோயிலே அவர் இறந்தும் போய்விட்டார். பிறந்த குழந்தை ரொம்ப நெருக்கமாக வைத்து கொண்டிருந்தவர், ரொம்ப அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் கொடுத்து வளர்த்தவர்கள் திடீரென்று இறந்து போய்விட்டார்கள். ஸல்லல்லாஹு ஹதீஸில் வருது, புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது. பிள்ளை இறந்துட்டாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போய் தான் பிள்ளைய மடியில் தூக்கி வச்சுட்டு சொன்னாங்களாமா, இன்னல் ஐன தத்மஉ வல் கல்ப யஹ்ஸுனு வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா வ இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனூன். உன் இழப்பு என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்ராஹிம். கண்கள் என் கண்ணிலிருந்து கண்ணீரை சிந்தென்று சிந்துகிறது. என் கல்வெல்லாம் கனத்து போய்விட்டது. உள்ளத்தில் அப்படியே ஒரு விதமான அழுத்தம் என்னை போட்டு வாட்டி வதைக்கிறது. அந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு கண்கள் கண்ணீரை தொடர்ச்சியாக சிந்திக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் பிரியப்படாத எதையும் நான் சொல்ல மாட்டேன். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும் என்பதும் அல்லாஹ்வின் நாட்டம். கொடுத்த பிள்ளையை மீண்டும் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே அல்லாஹ் விரும்பாத எதையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று, இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனூன். உன்னுடைய பிரிவு இப்ராஹீமே எனக்கு பெரிய துயரத்தை கொடுத்து விட்டது. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ஹதீஸ்லே வருது. உன்னுடைய பிரிவு, உன்னுடைய இந்த இழப்பு எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் வேதனையையும் வருத்தத்தையும் தந்துவிட்டது என்று கண்கலங்கி பேசினார்கள். பக்கத்தில் இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா இப்படி அழுவீங்க? நீங்களும் இப்படி அழுவீங்களா? மரணமும் வாழ்க்கையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கக்கூடியவர்களாச்சே நீங்கள், எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே. வாழ்வும் சரி மரணமும் சரி எல்லாம் இறைவன் தீர்மானிப்பது என்று நீங்கள் தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர்கள். இன்னைக்கு புள்ள இறந்துட்டாருன்னு சொல்லி அழுவுறீங்களே, நீங்களுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லரஹ்மா. ஒருவரின் நெருக்கமான ஒருவரின் இழப்பின் நேரத்திலே கண்ணீர் சிந்துதல், கவலைப்படுதல், அது ரஹ்மத்து. நாங்கள் சொல்லலாம், யாருடைய உள்ளத்துல ரஹ்மத் இருக்கோ அவருடைய கண்ணில் தான் கண்ணீர் வரும். இழப்பின் நேரத்திலே கல்நெஞ்சக்காரராக இருக்கிறது இல்லை, எதையும் தாங்கும் எதையும் சில பேர் சொல்லிக்குவாங்க. எதை கண்டாலும் ஆடுறது இல்லை, அசைகிறது இல்லை, கண்ணீர் சிந்துறது இல்லை. அது பெரிய நம்ம கணக்கான ஒரு அடையாளமாக, மிகப்பெரிய அங்கீகாரமாக சில பேர் பார்ப்பது உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவரின் இழப்பு மரணம் அதனுடைய வெளிப்பாடு உள்ளம் கசிந்து கண்களில் கண்ணீர் வருகிறது என்றால் இன்னஹா லரஹ்மா, அது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துள்ளவர்களுக்கு மட்டுமே கண்ணீர் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதாக வரலாற்றினை பார்க்கிறோம். ஆக நெருக்கமானவர்களின் மரணம் சில நேரங்களில் நம்மை நிலைகுலைய செய்துவிடும்.
என்ன செய்வதுனே தெரியாது. அடுத்து எங்கிட்டு போறது? நம்ம கூட ரைட் ஹேண்டா இருந்தவராச்சே, நம்ம சின்னதிலிருந்து வளர்ந்ததிலிருந்து அவர் வீடு வேற, நம்ம வீடு வேற, அவருடைய உறவு வேற, நம்முடைய உறவு வேற என்று இருந்தாலும் கூட நம்மோடே கூட பிறந்தவரை மாதிரி வந்தவராச்சே. வெளியூர் போனாலும், உள்ளூரில் இருந்தாலும், கடைக்கு போனாலும், பயணங்களுக்கு போனாலும் எப்பொழுதுமே கூட இருந்தவராச்சே என்ற அந்த இழப்பின் நேரம் நமக்கு நிலைகுலையாமையை ஏற்படுத்திவிடும். பெருமானாருக்கு அப்படித்தான் ஏற்படுத்தியது இந்த இருவரின் மரணமும். அபூ தாலிபின் மரணமும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மரணமும் நபிகளுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் மிகப்பெரிய சோகத்தையும் ஒரு விதமான இருக்க நிலையும் தந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிற நேரமெல்லாம் முகம் அப்படி வாடி போய் இருப்பதை சஹாபாக்கள் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் வாடி போய் இருந்ததுனால அந்த வருடத்திற்கு பெயரே வரலாற்றிலே ஆமுல் ஹுசுன், கவலையின் ஆண்டு என்று வரலாறு பதிவு செய்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை ஏற்பட்டதுனால அந்த வருஷத்துக்கே பெயர் வைத்தாங்க வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹுசுன், அது கவலையின் ஆண்டு. காரணம், அந்த ஒரே ஆண்டிலே ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தடுத்த கவலைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், மன வேதனைகள் ஏற்பட்டதினாலே அது கவலையின் ஆண்டு. அடுத்த அந்த வருஷத்தில் தான் தாயிஃப் நகரத்திற்கு பெருமானார் போனார்கள். சரி, இங்கே இழப்பு, ஊர்லையும் யாரும் பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி தெரியல, அங்கே போய் எடுத்து வைக்கலாம்னு சொன்னால் அங்கேயும் அடி, துரத்தி விட்டார்கள், விரட்டி விட்டார்கள், கல்லால் சொல்லால் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தமாக திருப்பி கொடுத்து இரத்த கலரையோடு திருப்பி அனுப்பினார்கள். இப்போ திரும்பின இடமெல்லாம் பெருமானாருக்கு சோகமும் கஷ்டமும் நெருக்கடிகளும் மட்டுமே மிச்சமாக நிற்கிறது. ஒன்றை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், நெருக்கடிகளும் கஷ்டங்களும் மட்டுமே வாழ்க்கை என்பது கிடையாது. நெருக்கடிகளும் கஷ்டங்களும் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இழப்புகளும் சோதனைகளும் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதிலிருந்து அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு விசாலத்தை நமக்கு தருவான். நமக்கான மிகச்சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் கட்டமைத்து கொடுப்பான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹ் இந்த 3 நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்ததினால்தான் நபிகளை ஆசுவாசப்படுத்த, சமாதானப்படுத்த, அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்த பயணம்தான் இஸ்ரா மிஅராஜ். கவலையோடும் துன்பத்தோடும் மிகப்பெரிய வருத்தத்தோடும் இருந்த நபிகளுக்கு 2 இழப்பு. மறுபுறம் மார்க்கத்தை எடுத்து சொல்ல போனால் அங்கே அடி உதை, விரட்டி அனுப்புதல், சிறுவர்களை கொண்டு கல்லை விட்டு எரியுதல், அதுவரை நபிகளின் வரலாற்றில் நடக்காத விஷயம். பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள், சட்டையான, அதாவது ரசூலுல்லாவை காதால் கேட்க முடியாத வார்த்தைகளால் கூட பேசியிருக்கிறார்கள். ஆனால் சின்ன பிள்ளைகிட்ட கையை கல்லை கொடுத்து அடிங்கடா, விரட்டுங்கடா அப்படின்ற மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நபியினுடைய வாழ்க்கை நடந்ததில்லை அத்தனை ஆண்டு கால வரலாற்றிலே. இதையெல்லாம் புதுசாக பார்க்குறாங்க. இதனால் மன உளைச்சல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த ஆறுதலை தரும் விதமாகத்தான் வல்ல அல்லாஹ் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கின்ற பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று கொஞ்சம் நம்முடைய வலிகளையும் வேதனைகளையும் நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டால் போதுமானது. அல்லாஹ் மிகச்சிறந்த எதிர்காலத்தை நமக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டுவான். 10 மாதம் தாய் பிள்ளையை சுமக்கிறார். வலி மிகுந்த காலம்தான், வேதனை மிகுந்த காலம்தான். அவள் பிரியப்பட்டது எதுவுமே நடக்காது. பிரியப்பட்ட எதையுமே சாப்பிட முடியாது. நினைத்ததை போன்று உறங்கக்கூட முடியாது. இப்படி திரும்பினால் பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்பட்டுமோ, அப்படி திரும்பினால் பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்பட்டுமோ என்று பார்த்து பார்த்து தன் உறக்கத்தையும் கூட தியாகம் செய்யக்கூடிய நெருக்கடிகளை தரக்கூடியதுதான் அந்த பிள்ளையை சுமக்கக்கூடிய காலம். கஷ்டம்தான், வலிதான். ஆனால் பிள்ளை பெற்ற பின்னாடி அந்த பிள்ளையை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறான் இல்லையா? அந்த பிள்ளை வளர்ந்து தன் தாயின் முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தவுடன், தன் தாயை பார்த்து அம்மா என்று சொன்னவுடன் பட்ட சிரமங்கள் எல்லாம் காத்தோடு காத்தாய் பறந்து போகிறது இல்லையா? முதல்ல முடக்கி வச்சிருக்கோம் வியாபாரத்தில், அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு எழுந்து வர்றவிட கஷ்டம்தான், நெருக்கடி தான், எந்திரிக்க விட மாட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க நம்மளை முன்னேற விட மாட்டாங்க. எப்படா முட்டுக்கட்ட போடலாம் இவரை தடுக்கிறதுக்கு, புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு, இவரை எப்படி உடைச்சி விடலாம், இவரை எப்படி கண்கலங்க வைக்கலாம் என்றெல்லாம் யோசிப்பார்கள். சிரமம்தான். தாக்கு பிடித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு நிலைத்து நின்றால் முடக்கிய முதல் லாபமாக வரும்பொழுது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது இல்லையா? கடினமான பயிற்சி, கண் விழிப்பு,
சில பல தியாகங்கள் படிக்கும் காலங்களிலே, கல்லூரி காலங்களாகட்டும் அல்லது பள்ளியுடைய காலங்களாகட்டும், கடின முயற்சியும் கடினமான படிப்பும் சில நேரங்களில் சில இழப்புகளையும் சில தியாகங்களையும் செய்வது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த படிப்பிற்கு பிறகு, பட்டங்கள் பெற்றதற்கு பிறகு, நமக்கான உத்தியோகத்திலே போய் அமரும் நேரத்திலே நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கிறதே ஈடு இணை இல்லாதது. வாழ்க்கையில் சில நேரங்களில் சில கஷ்டங்களும் நெருக்கடிகளும் வரத்தான். அதில் கொஞ்சம் சபரோடு இருக்க வேண்டும். இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சிறந்த எதிர்காலத்தை தருவான் என்பதை இந்த இஸ்லாம் மிஅராஜிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய முதல் பாடம். ஸெய்த் இப்னு அர்கம்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பார்வையில் குறைபாடு இருக்குது, தெளிவாக பார்வை தெரியறதில்ல, ஒரு கட்டத்தில் எனக்கு மொத்த பார்வையுமே பறிபோயிருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து வேண்டி நிற்கிறேன், என்னுடைய பார்வை குணமாகணும், சரியாகணும், இந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸ்பிர் வஹ்தசிப், ஸெய்த், அல்லாஹ் கொடுத்த சோதனை இது, கொஞ்சம் நீ பொறுத்துரு, இதனுடைய நன்மை என்னவோ அதை அல்லாஹ்விடத்தில் ஆதரவை, நிச்சயம் அல்லாஹ் கைவிட மாட்டான், யாரையும் கைவிட மாட்டான். நம்பிக்கை இதில் 100% இருந்தால் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான். நிறைய உதாரணத்தில் அனுபவபூர்வமாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் என்ன பார்த்தா எங்களை விட பெரிய வயசா உங்களுக்கு அனுபவம் சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இருக்கிறது, உங்கள் வயது எனக்கு இல்லை தான் சத்தியம், ஆனால் வயதில் குறைவானவன் தான். சில சின்ன சின்ன அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது. நம்பிக்கை இருந்தால், 100% நம்பிக்கை இருந்தால், அல்லாஹ் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் என்கின்ற உறுதியான நிலைப்பாடு இருந்தால் எல்லாத்திலையும் நம்ம நிற்கலாம், நிச்சயம் அல்லாஹ் கொடுப்போம். சொன்னாங்க, பொறுமையாரி கொஞ்சம் உறுதியான நிலை போட்டு அல்லாஹ்விடத்தில் நன்மை ஆதரவை. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இழப்பின் சமயத்தில் தான் நம்பிக்கை இழப்போம், இழப்பின் சமயத்தில் தான் நம்பிக்கை இழப்பு. போச்சு, எல்லாம் போச்சு, பட்டதெல்லாம் போச்சு, சிரமப்பட்டதெல்லாம் போச்சு, முதலெல்லாம் போச்சு. நம்மளை நாமே புலம்பிக்குவோம் அல்லது வேற யார்கிட்டையாவது புலம்புவோம். இந்த ரெண்டுமே செய்யக்கூடாது. நம்மளை நாமேவும் புலம்பிக்கக்கூடாது, வேற யார்ட்டையும் புலம்பிக்கக்கூடாது. நீங்கள் புலம்புற இடம் ஒன்று அல்லாஹ்வை மட்டும்தான் இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுடைய புலம்பல்களை வைக்க வேண்டும். நபி சொல்கிறாங்க, பார்வை இல்லைன்னா என்னாச்சு? உலகமே இருட்டு. வந்து கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறது? வஸ்பிர் வஹ்தசிப், 2 வார்த்தை ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொன்னாங்க. கொஞ்சம் பொறுத்துறீங்க வாப்பா, அல்லாஹ் ஏதோ இதில் ஒரு நலவு வச்சிருப்பான். என்ன செய்தாலும் ஒரு மூமின் எப்படி பார்க்க வேண்டும்? தனக்கு ஏற்படக்கூடிய சோதனை களத்திலே அல்லாஹ் ஏதோ இதில் ஹைர் வச்சிருக்கான், அல்லாஹ் ஏதோ இதிலே ஒரு நலவு வைத்திருக்கிறான். அன்பர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹஜ்ரத் சஹாபா ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே நீங்கள் சொன்னால் அதை நான் கேட்பேன், நான் பொறுத்திருக்கிறேன், அல்லாஹ்வின் மீது நலவை ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஒரு சில நாட்களில் அவருக்கு பறிபோக இருந்த பார்வை மீண்டும் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அவர் பார்வையில் பிரச்சனையே ஏற்படவில்லை. அல்லாஹ் மருத்துவத்திற்கு கொடுத்த பெரிய பயனா இதை சொல்ல முடியாது, அவருடைய நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பவர். கொஞ்சம் பொறுத்துறீங்க, அல்லாஹ் நிச்சயமா நிலையை மாற்றுவான். உங்களுக்கு பறிபோக இருக்கக்கூடிய பார்வை அல்லாஹ் மீட்டு தருவான். நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்களே, அதற்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி இது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது, ஒருவருக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான். கொடுத்த அல்லாஹ் மறுபடியும் பிள்ளையை வாங்கி கொண்டான். சின்ன குழந்தை கொடுத்தான், குழந்தையவே அல்லாஹு தஆலா திருப்பி மறுபடியும் வாங்கிக்கிட்டான். என்ன சொன்னார் அவர்? ஹதீஸ்ல வருது, இதா மாத்த வலதுல் அப்த் கால அல்லாஹ் லி மலாயிகத்திஹி கபலத்தும் வலத அப்தி, என்னுடைய அடியாருக்கு நான் வழங்கிய பிள்ளையை நீங்கள் பறித்து கொண்டீர்களா அப்படின்னு மலக்குகளை பார்த்து கேட்பான். அல்லாஹ் தான் வாங்க சொல்லுவான், இருந்தாலும் கேட்பான், ஆமாம் யா அல்லாஹ், நீ கொடுத்த உன்னுடைய அடியாருக்கு நீ கொடுத்தரல்ல பிள்ளைய, அதை நாங்கள் ஒரு ரூஹை வாங்கிட்டோம். அவனுக்கு கல்புக்கு நெருக்கமாக இருந்த அந்த பிள்ளையவா நீங்கள் எடுத்துட்டீங்க? மலக்கள் சொல்லுவாங்க, ஆமாம் யா அல்லாஹ், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைய நாங்கள் ரூஹை வாங்கிக்கிட்டோம். சரி, ஃபமாதா கால அப்தி, என்னுடைய அடியான் அந்த நேரத்தில் என்ன சொன்னான்? எத்தனையோ பேர் வரமாக தவித்து கிடக்கிறார்கள், ஒரு பிள்ளை கிடைக்காதா, நமக்கான சந்ததி ஒன்று வந்துடாதா, நம்மளை அத்தான்னு சொல்கிறதுக்கு, அப்பான்னு சொல்கிறதுக்கு, அம்மான்னு சொல்கிறதுக்கு, தாத்தான்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சந்ததி வந்தாலான்னு சொல்லி ஏங்கி கிடக்கிறார்கள். அப்படி ஏங்கி தவமிருந்த ஒரு தம்பதிக்கு
பிள்ளையை கொடுத்து கொஞ்ச நாட்களில் அல்லது கொஞ்ச வருடங்களில் மறுபடியும் அந்த பிள்ளையை வாங்கி கொண்ட நேரத்திலே அவன் என்ன சொன்னான்? அந்த நெருக்கடியில் அவன் என்ன சொன்னான்? மலக்குகள் சொல்லுவாங்க, ஹமிதக்க வஸ்தர்ஜா, அல்லாஹ்வே உன்னை புகழ்ந்தான், அல்ஹம்துலில்லாஹ் என்றான். வேற வழி, அல்லாஹ் தான் கொடுத்தான், அவனே எடுத்துக்கிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான். நீ கொடுத்ததை அவன் ஏற்றுக்கொண்டான், அதே போன்று நீ எடுத்ததையும் அவன் ஏற்றுக்கொண்டான். உன்னை குற்றம் சாட்டவில்லை, உனக்கு வேறு வேறு கற்பிலங்கள் அவன் கற்பிக்கவில்லை. நீ கொடுத்த கலாவை அவன் பொருந்தி கொண்டான். அப்படியா, என்னை புகழ்ந்தானா? அவன் இன்னா லில்லாஹ்வா சொன்னான்? ஆமா. உடனே அல்லாஹ் சொல்லுவானா, இப்னு லி அப்தி ஹாதா பைத்தன் ஃபில் ஜன்னா வ சம்மூஹு பைத்தல் ஹம், இந்த என்னுடைய அடியானுக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள், அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்துன்னு பேர் வைங்க அல்லாஹ் சொல்லுவான். அந்த நெருக்கடியிலையும் சோதனையிலையும் கஷ்டத்திலையும் இழப்புலையும் என்னைய மறக்காம என்னை புகழ்ந்தானல்ல, என்னுடைய கதிரை ஏத்துக்கிட்டானல்ல, அதனால ஒரு வீட்டை கட்டுங்க, அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வின் புகழுக்குரிய வீடு என்று பெயர் வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பர்களே, நெருக்கடிகளும் சோதனைகளும் வாழ்க்கையில் அப்படியே நீடிக்கப் போவது இல்லை. எல்லாம் ஒரு காலம், மாறி மாறித்தான் வாழ்க்கை. ஒரே நேர்கோட்டில் பயணித்தால் அந்த வாழ்க்கையின் ரசனை நமக்கு உள்வாங்க முடியாது. சிரமங்கள் வர வேண்டும், கஷ்டங்கள் வர வேண்டும், சோதனைகள் வர வேண்டும், தடுமாற்றம் வர வேண்டும், மேடு வர வேண்டும், பள்ளம் வர வேண்டும், முன்னேற்றம் வர வேண்டும், கீழே இறங்க வேண்டும், மறுபடியும் முன்னேற துடிக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கை ஒரு ரசனையான பாதையிலே பயணிக்க முடியும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், எப்போதுமே ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்குது, அது ரசனை மிக்க வாழ்வாக இருக்காது. எனவே எப்படி நமக்கு மகிழ்ச்சி வரும் பொழுது, லாபம் வரும் பொழுது நமக்கு முகம் பொலிவோடு இருக்கிறதோ, அப்படியே நமக்கு நஷ்டம் வரும் பொழுதும், சோதனை வரும் பொழுதும், நெருக்கடிகள் வரும் பொழுதும், கஷ்டங்கள் வரும் பொழுதும் அல்லாஹ் இதை நீக்கி கொடுப்பான். அவனிடத்தில் நான் ஆதரவு வைக்கப் போகிறேன், ஒரு காலமும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்கின்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதை தான் இஸ்ரா மிஅராஜ் என்கின்ற இந்த இரவி நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம். அல்லாஹ் அழைத்தான், தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றார்கள். எல்லா நபிமார்களுக்கும் இங்கே தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் மூலமாக அங்கிருந்து கிளம்பி சிதறத்துல் முன்தஹா என்கின்ற இடத்திற்கு சென்றார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீலையும் விட்டுவிட்டு, இதுக்கு மேல் நான் வர முடியாது, நீங்கள் மட்டுமே பயணிக்க முடியும், உங்களுக்கு மட்டுமே ஆன அனுமதி இது, உங்களை தாண்டி வேறு யாரும் வர முடியாது, இதிலிருந்து ஒரு ஸ்டெப்பு நான் முன் வச்சாலும் நான் கருகி போய் விடுவேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, அங்கிருந்து வல்ல அல்லாஹ்வை சந்திக்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அங்கேதான் அல்லாஹ்வை கண்டார்கள், அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பார்த்தார்கள். அல்லாஹ் அவன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை, நல்லோர்களுக்கான சொர்க்கத்தை, தீயோர்களுக்கான நரகத்தை, சொர்க்கத்தின் படித்தரங்களை, நரகத்தின் படுபாதாளத்தை மொத்தத்தையும் கண்டார்கள். எல்லாம் கண்டு திரும்பி வருகிற பொழுது வல்ல அல்லாஹினுடைய அன்பளிப்பான தொழுகையை நமக்கு பெற்று வந்து கொடுத்தார்கள். அன்பர்களே, இது எல்லாம் நடந்தது ஒத்த ராத்திரியில், ஒரே இரவில் நடந்தது. விஞ்ஞானத்தை அசந்து போக வைக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். இது நிரூபணமான செய்தி. உம்மஹானி ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க ரசூலுல்லாஹ். அங்கிருந்தான் கிளம்பி போனாங்க. போயிட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் வரும் பொழுது ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அவர்களின் வீட்டினுடைய டால்பால், அந்த கொண்டு இருக்குத, அது அந்த கதவு திறக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஷேக் ஆகிருக்கும்ல, அந்த ஷேக் ஆகி முடிக்கிறதுக்குள்ள ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. கிளம்பி போய் மொத்தத்தையும் கண்டுவிட்டு, வகான காப கௌசைனி அவ் அதுனா, அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் எந்த அளவுக்கு நெருங்கி இருந்தார்கள் என்றால், ஒரு வில்லினுடைய 2 முனையும் எவ்வளவு நெருக்கமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நெருங்கி இருந்தார்கள். எல்லா அல்லாஹ்வின் அத்தாட்சிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். கண்டுவிட்டு சொர்க்கத்தை பெற்றுவிட்டு நபிமார்கள் பலரை சந்தித்துவிட்டு அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நிரூபிக்கிறது. அன்பர்களே, கறந்த பாலை மறுபடியும் மடுவுக்குள்ளே திருப்பி அனுப்ப முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சாத்தியம் இருக்கா? சாத்தியம் கிடையாது.
ஒரு மீனை அதற்கான பாடமெல்லாம் செய்து மண்ணில் புதைத்து ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அது கருவாடாக மாறுகிறது. கருவாடாக மாறிய அந்த பொருளை மறுபடியும் மீனா மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதல்ல. பாலை மறுபடியும் மடுவுக்குள்ளே செலுத்தவும் முடியாது. கருவாடாக மாறிய ஒன்றை மீனாக மறுபடியும் மாற்றவும் முடியாது. அதே மாதிரிதான் நாம் கடந்து விட்ட காலத்தில் மீண்டும் உள்ளே நுழைவது என்பது சாத்தியம் இல்லாது. சாத்தியம் இருக்கா? நான் நினைக்கிறேன், இப்போ நான் 14 வயசு என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரியான அந்த காலத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாம், அவ்வளோதான். ஆசைப்பட்டுக்கலாம். அந்த நினைவுகளை எல்லாம் நம்ம பசுமையாக நினச்சி பார்த்துக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த இடத்த போய் பார்க்கும்போது இங்கே என்னென்ன மாதிரியான சேட்டெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இங்கே எப்படிலாம் நம்ம விளையாண்டுருக்கோம் இதெல்லாம் நினைவுக்கு வரும், அவ்வளோதான். மறுபடியும் அதே வயசுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறது முடியுமா? முடியாது. அதே காலத்துக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறோம், முடியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு, அது மாதிரி தான் நல்லா இருக்குமே, இயற்கையாக இருக்குமே அப்படிலாம் நினைக்க தோணுது. மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த அதே வருஷத்துக்குள்ளே வர முடியுமா? முடியாது. கடந்த கால வாழ்க்கைக்குள்ளே மீண்டும் நுழைவது என்பது சாத்தியமற்றது. ஆனால் அல்லாஹ் இந்த மிஅராஜின் வழியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முக்காலத்தின் இணைப்பையும் அல்லாஹ் தந்தான். கடந்த காலத்துக்குள்ளேயும் ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு போனான். நிகழ்காலத்தையும் அல்லாஹ் காண்பித்தான். எதிர்காலம் என்னவாகும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் காண்பித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முக்காலம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக வல்ல அல்லாஹ் இந்த மிஅராஜின் பயணத்தின் வழியாக அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். சொர்க்கத்தை காண்பித்தான், அதில் இருக்கக்கூடிய சுகங்களை காண்பித்தான். நாளைக்கு யார் யாரெல்லாம் இங்கே வரப்போகிறார்கள், அவர்களுடைய தன்மைகள் எல்லாம் என்னென்ன, அவர்கள் இந்த இடத்திற்கு வந்தால் எந்த மாதிரியான சுகங்களை அனுபவிப்பார்கள், மொத்தத்தையும் அல்லாஹ் அங்கே காண்பித்து கொடுத்தான். எதிர்காலம் அதே போன்று கடந்த காலத்தின் காட்சிகளை எல்லாம் காண்பித்தான். நபிமார்களை சந்திக்க செய்தான். முன்னால் வாழ்ந்த நபிமார்களை அல்லாஹ் சந்திக்க செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஅராஜ் பயணத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள், இப்ராஹிம் நபியை சந்தித்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள், ஜக்கரியா நபியை சந்தித்தார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். இன்னும் எக்கச்சக்கமான நபிமார்களை பார்த்தார்கள். அவர்களை பார்க்க வைப்பதன் மூலமாக கடந்த காலத்திற்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டு போய்விட்டு மறுபடியும் அல்லாஹ் வருகிறார். நிகழ்காலத்தில் அந்த மிஅராஜ் என்கின்ற அந்த அற்புதமான அந்த காட்சியை கொடுத்து, அந்த பயணத்தை கொடுத்து அல்லாஹ் 3 காலத்தையும் சங்கமிக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான விஷயத்தை இந்த இஸ்லாம் மிஅராஜின் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். அன்பர்களே, மிஅராஜை குறித்து வருடம் நாம் கேட்கத்தான் செய்கிறோம் சில விஷயங்களை. ஆனால் நாம் என்ன எடுத்துக்கொண்டு போகிறோம்? 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். மிகச்சரியாக 9:40 என்றால் 9:40 முடித்து விடுவேன். என்ன எடுத்துக்கொண்டு போகிறோம்? அல்லாஹ் வஹியின் மூலமாகத்தான் மொத்த கடமையும் கொடுத்தான். சௌம், நோன்பு எப்படி கடமையானது? வஹி. அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குனா வஹியை கொடுத்தான், நீங்க நோன்பு வைக்கணும், இனிமே நீங்கள் நோன்பு இருப்பது கடமை என்று அல்லாஹ் சொன்னால் சூரத்துல் பக்ராவில் இடம்பெறுகிறது. அதே மாதிரி ஜக்காத்து வஹியின் மூலமாகத்தான் அல்லாஹ் கடமையாக்கினான். ஹஜ்ஜி வஹியின் மூலமாகத்தான் அல்லாஹ் கடமையாக்கினான். ஆனா இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தொழுகையை நேரில் கூப்பிட்டு அல்லாஹ் கொடுத்தான். நல்லா கவனிங்க. மற்ற கடமைகளை எல்லாம் ஜிப்ரஈலினுடைய வாசித்தான். ஜிப்ரஈலினுடைய அந்த உதவியால், உதவின்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டிய ஆள் இல்லை, ஜிப்ரஈல் வழியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹியின் மூலமாக சேர்ப்பித்த அல்லாஹ் தொழுகையை மட்டும் நேரடியாக கூப்பிட்டு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படி என்றால் தொழுகையின் முக்கியத்துவம் இந்த உம்மத் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். வஹியின் மூலமாகத்தான் திருக்குர்ஆனினுடைய எல்லா வசனங்களையும் அல்லாஹ் இறக்கினான். இது முக்கிய செய்தி. இந்த மிஅராஜிலிருந்து நீங்கள் பாடமாக வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தியாக நான் இதை தருகிறேன். எல்லா வசனங்களுமே ஜிப்ரீல் வருவார், ஓதி காண்பிப்பார், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்வாங்கிக் கொள்வார்கள். பிறகு சஹாபாக்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பாங்க. இப்படித்தான் திருக்குர்ஆன்ல எல்லா அத்தியாயங்களுமே இறங்கி இருக்குது. சில அத்தியாயங்களில் சில வசனங்களாக இறங்கி இருக்குது, சில அத்தியாயங்கள் மொத்தமாக இறங்கி இருக்கு. சூரத்துல் அன்ஆம் போன்ற அத்தியாயம் எல்லாம் மொத்தமாக ஒரே அடிக்கு இறங்குச்சு. ஒரே அடியில் மொத்த வசனங்களும் எல்லாம் இறங்கினா. சில வசனங்கள் தேவைக்கேற்ப இறங்குச்சு. ஆனால் குர்ஆன்லேயே அல்லாஹ் நேரடியாக கிஃப்டாக அப்படி எடுத்து கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மிஅராஜுடைய கிஃப்ட். இதை எடுத்துக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் உறக்க சொல்லுங்களேன். அல்லாஹ் இதை அமல் செய்வதற்கு தௌஃபீக் தருவானாக.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் நேரடியாக கொடுத்த 2 வசனம். அதான் சூரா பக்ராவினுடைய கடைசி 2 வசனம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி காலு ரப்பனா சமிஅனா என்று அந்த துவங்கக்கூடிய அந்த வசனம் அப்படி அதில் அந்த அந்த அத்தியாயம் முடியும் வரை அந்த 2 வசனங்களுமே வல்ல அல்லாஹ் நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். இந்த மாதிரி வசனம் குர்ஆன்லையும் வேற இல்லை, தௌராத்திலையும் இல்லை, இஞ்சிலையும் இல்லை, ஜபூர்லையும் இல்லை, வேற எந்த வேதத்திலும் இல்லை இந்த சிறப்புமிகு வசனங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு சிறப்பித்து கூறப்பட்ட வசனங்கள் இது. சொர்க்கத்தின் பொற்புதையல் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை சொன்னாங்க. சொர்க்கத்தினுடைய புதையல்களில் ஒன்று இந்த 2 வசனங்களும். யார் இரவில் இதை ஓதிக்கொள்வாரோ அதுவே அவர்களுக்கு போதுமானது. அந்த இரவில் அவர்களுக்கு அதுவே போதுமானது என்று அல்லாஹ் சொன்னான். 2வதாச்சா. 3வது, அல்லாஹ் இந்த மேராஜில் தான் பெருமானாருக்கு ஒரு சிறப்பு செய்தியை சொன்னான். ஒட்டுமொத்த உலகத்திற்குமான செய்தியாக சொன்னான். உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹ் சொன்னான். யார் ஷிர்க் இல்லாமல் என்னை சந்திப்பாரோ நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உண்டு, நிச்சயம் அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன். ஆனால் அவர் உள்ளத்திலே ஷிர்க் இருக்கக்கூடாது, இணை வைப்பு இருக்கக்கூடாது. இணை வைப்பில்லாமல் என்னை சந்தித்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். இதுவும் இந்த மேராஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. நேரடியாக இணை வைப்பு என்றால் இறைவனுக்கு நிகராக ஒருவரை மாற்றுவது. இது சிறுக்குல் அஸ்கர், இது ஒரு விதமான ஷிர்க். இன்னொரு ஷிர்க் இருக்குது, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை அடுத்தவர்களுக்காக செய்வது. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வேறு நபர்களுக்காக வேண்டி மாற்றி விடுவது. இதுவும் ஒரு வகை ஷிர்க் தான், இணை வைப்பு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்பர்களே, இந்த மேராஜின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், நபிகள் நாயகம் நமக்கு சொல்கிறார்கள், உங்களுக்கு இந்த மேராஜில் கிடைத்த அன்பளிப்பின் வழியாக நீங்களும் மேராஜுக்கு போகலாம். தொழுகையின் வழியாக நீங்களும் அல்லாஹ்வை சந்திக்கலாம். நான் எப்படி உரையாடினேன், எப்படி என்னுடைய அல்லாஹ்விடத்திலே பேசினேன், எப்படி அவனை நான் பார்த்தேன், அதே போன்று ஒவ்வொரு நாளும் உங்களாலும் முடியும். நீங்களும் தொழுகையை சரிவர பின்பற்றினால், நீங்களும் தொழுகையை சரிவர பேணினால் உங்களுக்கும் அந்த தொழுகை தான் மேராஜாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நமக்கு இதை கற்றுத்தருகிறார்கள். ஆக இந்த மேராஜிற்கு நாம் வந்தோம், ஏதோ பள்ளியிலே ஒன்று கூடினோம், சில விஷயங்களை கேட்டோம், சென்றோம் என்று இல்லாமல் இதனுடைய படிப்பனைகளை பாடங்களை பெற்றுக்கொண்டு வருகிற வாழ்க்கையில் நாட்களில் அதை நாம் கொஞ்சம் மீளாய்வு செய்து மறுபடியும் நாம் மனதில் ஓட்டி பார்த்து நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் அதை நாம் பின்பற்ற துவங்குவோமேயானால் நிச்சயமாக இந்த மேராஜ் என்பது நமக்கு பயனுள்ள இரவாக கழியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனை மிக்க நல்ல மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்த்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இரவிலே என்னென்ன பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் வல்ல அல்லாஹ் வழங்கினானோ அந்த பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் நமக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நபிகளை உள்ளபடியே உண்மையாக நேசிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. நம் சந்ததிகளையும் நம்முடைய குடும்பங்களையும் சேர்ப்பானாக. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் நீக்கி கவலைகளை போக்கி அல்லாஹ் அவனே அவனுடைய நாமத்தையே அவனுடைய பெயர்களையே நம்முடைய மனதிற்கு சாந்தத்தையும் அமைதியும் தரக்கூடியதாக அல்லாஹ் மாற்றி தருவானாக. எல்லா நிலையிலும் அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. திடீரென்று ஏற்படக்கூடிய எல்லா முசீபத்துகளை விட்டு, சிரமங்களை விட்டு, கஷ்டங்களை விட்டு, நோய் நொடிகளை விட்டு, மருத்துவ பெருஞ்செலவுகளை விட்டு உங்களையும் என்னையும் நம்முடைய எல்லா குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படி பக்கத்தில் நடிகை வந்துருங்க, துவா செஞ்சு முடிச்சிடலாம்.